Laws of motion concept ல JEE main and advanced type questions பார்க்கலாம் பாருங்க. In figure 1, surface is rough and net force on the block as magnitude F1. In figure 2, surface is smooth and net force on the block as magnitude F2. In figure 3, again surface is rough and net force as magnitude F3. In case 1, block is moving up, and in case 2 and 3, block is moving down. Theta is greater than tan inverse of mu. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து தீட்டா இஸ் tan இன்வர்ஸ் தீட்டா வந்து கிரேட்டர் தேன் tan இன்வர்ஸ் ஆஃப் மியூன்னு கொடுத்ததுனால அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணணும்னா அந்த mg sin theta புல்லிங் ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த mg sin theta புல்லிங் ஃபோர்ஸ் வந்து கிரேட்டர் தேன் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் ரெப்போஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் மியூன்றது ஆங்கிள் ஆஃப் ரெப்போஸ். இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆங்கிள் ஆஃப் ரெப்போஸை விட அதிகமாக இருக்கனால mg sin theta கிரேட்டர் தேன் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இருக்கும். அது ஒன்று இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் டு தி பிளேன் வந்து ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. அப்போ நார்மல் ரியாக்ஷனும் mg காஸ்டாவும் கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் ஆயிரும். எல்லா கேஸ்லையுமே வந்து பர்பெண்டிகுலர் டு தி இன்க்ளைன் பிளேன் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாதனால பர்பெண்டிகுலர் டு தி இன்க்ளைன் பிளேன் நெட் ஃபோர்ஸ் வந்து 0 வந்துடும். ஸோ இப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுறது எந்த டைரக்ஷன்ல இருக்கு பார்த்தீங்கன்னா எலாங் தி பிளேன் தான் இருக்கு. அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் எலாங் தி பிளேன் தான் இருக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு கேஸ்லயும் நெட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல வெலாசிட்டி வந்து அப்வோர்டு இருக்கு. அப்போர்டு இருக்கிறதுனால mg sin theta எல்லா கேசஸ்லயும் டவுன்வர்ட் தான் இருக்கும். mg sin theta ஆல் த கேசஸ் எந்த கேஸ் எடுத்தாலும் சரி mg sin theta டவுன் தி பிளேன் தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா mg வந்து நம்ம ரிசால்வ் பண்ணும்போது டவுன் தி பிளேன் வந்து என்ன ஃபோர்ஸ் வருதுன்னா நமக்கு mg sin theta வருது. அடுத்து ரஃப் சர்ஃபேஸ் இருக்கிற இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்கும், ஸ்மூத் சர்ஃபேஸ்ல ஃப்ரிக்ஷன் இருக்காது. செகண்ட் கேஸ்ல ஸ்மூத் சர்ஃபேஸ் அதனால ஃப்ரிக்ஷன் இருக்காது. ஃபர்ஸ்ட் கேஸ்லயும் தேர்ட் கேஸ்லயும் ரஃப் சர்ஃபேஸ் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல வெலாசிட்டி அப்போர்டு இருக்கு, மோஷன் அப்போர்டு இருந்தாலும் ஃப்ரிக்ஷன் வந்து அப்போஸ் பண்ணணும்ன்றதால ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா டவுன் தி பிளேன் இருக்கும். அதே மாதிரி தேர்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா மோஷன் வந்து டவுன் தி பிளேன் இருக்கு, அதனால ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்போர்டு இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல நெட் ஃபோர்ஸ் அப்போ எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா mg sin thetaவும் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் சேம் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுறதுனால mg sin theta பிளஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து நெட் ஃபோர்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் கேஸ்ல. செகண்ட் கேஸ்ல ஸ்மூத் சர்ஃபேஸ்னால ஒன்லி mg sin theta மட்டும் இருக்கு. தேர்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் mg sin theta ஆப்போசிட்டா இருக்கு, ஆனா mg sin theta கிரேட்டர் தென் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸா இருக்கும். ஸோ mg sin theta மைனஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ தீஸ் ஆர் தி நெட் ஃபோர்ஸ் அப்படின்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல நெட் ஃபோர்ஸ் F1, செகண்ட் கேஸ்ல நெட் ஃபோர்ஸ் F2, தேர்ட் கேஸ்ல நெட் ஃபோர்ஸ் F3. இது பார்க்கும்போது mg sin theta பிளஸ் FLன்றது கிரேட்டர், அடுத்து mg sin theta மைனஸ் FLன்றது லோயர் அப்படின்னு தெரியுது. அதனால உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வரணும். ஏன்னா F1 இஸ் கிரேட்டர் தென் F2 கிரேட்டர் தென் F3. ஓகேங்களா? ஏன்னா mg sin theta பிளஸ் FL தான் அதிகம், mg sin theta minus FL னா மினிமம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து செகண்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. In the figure shown, there is no relative motion between the two blocks. Force of friction acting on 1 kilogram block is dash ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து இங்க நம்ம 2 கிலோகிராம் பிளாக் மேல தான் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்றோம். இந்த ஃபோர்ஸ் அப்ளைடு வந்து 18 நியூட்டன் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த பிளாக் 1 கிலோகிராம் இப்படி இருக்குன்னு எடுத்துங்க. 1 கிலோகிராம் பிளாக் இந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த 2 கிலோகிராம் இருக்கு, கிரவுண்ட் வந்து ஸ்மூத்தா இருக்கு. ஓகே, இப்போ இந்த 2 கிலோகிராம் நம்ம புல் பண்ணும்போது அகைன்ஸ்ட் 1 கிலோகிராம் புல் பண்ணணும். அதனால 1 கிலோகிராம் வந்து 2 கிலோகிராம் மேல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணும். அது டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்கும். அப்ளைட் பண்ண ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ பிளாக் 1 வந்து 2 கிலோகிராம் மேல எக்ஸர்ட் பண்ண ஃபோர்ஸ் வந்து ஆக்ஷன் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. 2 கிலோகிராம் பிளாக் வந்து என்ன பண்ணணும்னா 1 கிலோகிராம் பிளாக் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது, அது ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் 1 கிலோகிராம் பிளாக்கை ஆக்சலரேட் பண்ணும். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் அடுத்து இந்த 18 நியூட்டன் ஃபோர்ஸ் இதனுடைய ரிசல்டன்ட் தான் 2 கிலோகிராம் பிளாக்கை ஆக்சலரேட் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இது வந்து ஒரு சிஸ்டம்னு கன்சிடர் பண்ணிட்டு இந்த ஃபோர்ஸ் 18 நியூட்டன் ஆக்ட் ஆகுதுல, இந்த நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நெட் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், டோட்டல் மாஸ் வந்து 2 + 1 இன்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த ஃபோர்ஸ் வந்து எவ்வளவுனா 18 கொடுத்துட்டாங்க, 2 + 1 3 இன்டு a, 3யும் இந்த 18 கேன்சல் பண்ணா 6ன்னு வருது. ஸோ ஆக்சலரேஷன் வந்து 6 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து 6 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் போது நோ ரிலேட்டிவ் மோஷன் சொன்னதுனால ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்குமே சேம் ஆக்சலரேஷன் இருக்கும். அப்போ 1 கிலோகிராம் பிளாக் இருக்கு இல்லைங்களா, அது எடுத்துட்டு போனா அதுல ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தானே ஆப்ஜெக்ட் ஆக்சலரேட் பண்ணுது. ஸோ 1 கிலோகிராம் பிளாக்குக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் ஆக்சலரேட் பண்ற ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தானே நம்ம क्वेश्चन கேட்றாங்க, தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் வந்து 1 கிலோகிராம், ஆக்சலரேஷன் 6ன்னு வந்திருக்கு. ஸோ 1 × 6 வந்து என்ன வரும்னா 6 நியூட்டன். ஸோ தட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் தி 1 கிலோகிராம் பிளாக் வந்து நமக்கு 6 நியூட்டன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ 42 கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In the figure shown,
block of mass 2 kilogram is very long. Block of mass 2 kilogram is very long. Force of friction on 1 kilogram block is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க m1 கொடுத்தது mu1 இது. சரிங்களா? always towards right, always towards left, is first towards right and then towards left, is first towards left and then towards right அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நல்லா பாருங்க. இங்க என்ன பண்ணலாம்னா, இங்க ஃபோர்ஸ் ஆன் தி ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து 10 நியூட்டன் இருக்கு, ஃபோர்ஸ் ஆன் தி ஃபர்ஸ்ட் பிளாக் 2T இருக்கு. இப்போ வந்து F2 வந்து லெஸ் தென் F1 இருக்கும் ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும். அது எந்த டைம் வரைக்கும் பார்த்தோம்னா F2 வந்து ஃபர்ஸ்ட் அதிகமா இருக்கும். அதாவது நம்ம கேஸ் 1 இப்படி வந்துடலாம். கேஸ் 1 வந்து ஃபர்ஸ்ட் ஏன்னா டைம் t = 0 ஆகும்போது F1 கம்மியா இருக்கும். ஸோ F2 கிரேட்டர் தென் F1 இருக்கும் ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும். எந்த டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா F2 10 போட்டுருக்கு, கிரேட்டர் தென் 2T போட்டீங்கன்னா இப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணீங்கன்னா அப்போ t வந்து லெஸ் தென் 5 செகண்ட். அப்போ t வந்து கிரேட்டர் தென் 0 லெஸ் தென் 5 செகண்ட் வரைக்கும், 0 to 5 செகண்ட் வரைக்கும் F2 இஸ் கிரேட்டர் தென் F1 வரும். அப்போ F2 கிரேட்டர் தென் F1 இந்த கேஸ்ல வருதுன்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளாக் தான் வந்து மூவ் ஆகுது ரிலேட்டிவ் டு தி செகண்ட் பிளாக் அப்படின்னு வந்துருது. கரெக்டுங்களா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளாக் மூவ் ஆகும்போது இந்த செகண்ட் பிளாக் வந்து என்ன பண்ணுன்னா இந்த 1 கிலோகிராம் பிளாக் மேல செகண்ட் 2 கிலோகிராம் பிளாக் அப்போஸ் பண்ணும். ஏன்னா F2 தான் கிரேட்டர் தென் F1 வந்திருக்கு இல்லையா? அதனால வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் தி இது F2 என்ன வரும் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ட்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து லெஃப்ட் சைடு இருக்கு. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து லெஃப்ட் சைடு இருக்கு. ஓகேங்களா? இப்படி இருக்கு. t வந்து கிரேட்டர் தென் 5 செகண்ட் வருது. அப்போ t வந்து கிரேட்டர் தென் 5 செகண்ட் வரும்போது F2 லெஸ் தென் F1 வந்துடும். F2 லெஸ் தென் F1 வந்துடும். ஸோ இந்த கேஸ்ல என்ன ஆயிருன்னா F2 லெஸ் தென் F1 அப்போ ரிலேட்டிவ் மோஷன் வந்து F1 செகண்ட் பிளாக் ஃபாஸ்டா மூவ் ஆகும் ஃபர்ஸ்ட் பிளாக்கை விட. அதனால என்ன பண்ணணும்னா செகண்ட் பிளாக் ஃபர்ஸ்ட் பிளாக் அப்போஸ் பண்ணோம். அது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து F2 அதாவது ஃபர்ஸ்ட் பிளாக் எக்ஸர்டட் ஆன் செகண்ட் பிளாக் 2 கிலோகிராம் பண்றது செகண்ட் பிளாக், 1 கிலோகிராம் பண்றது ஃபர்ஸ்ட் பிளாக். இது புரியுது இல்லைங்களா? அதாவது t வந்து கிரேட்டர் தென் 5 வரும்போது இந்த F2 வந்து கிரேட்டர் தென் F1 வந்துருது. அதனால F1 ஃபாஸ்டா மூவ் ஆகும் F2 விட. அதனால செகண்ட் ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணனும்னா செகண்ட் 2 கிலோகிராம் பிளாக் மேல லெஃப்ட் சைடுல ஆக்ட் ஆகும். இது ஆக்ஷன் ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction வரும்போது உங்களுக்கு F2 மேல என்ன ஆகுதுன்னா டுவர்ட்ஸ் ரைட் ஆகுது. சரிங்களா? டுவர்ட்ஸ் ரைட் வந்துருது. அதனால வந்து என்ன பண்ணலாம்னா இதுக்கு ஆப்ஷன் வந்து நம்ம ஆப்ஷன் டி ஃபர்ஸ்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் தென் டுவர்ட்ஸ் ரைட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து இந்த F2 வந்து 10 நியூட்டன் கொடுத்துருக்காங்க, F1 வந்து 2D கொடுத்துருக்காங்க. டைம் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்? F1 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வரும்போது F1 வந்து F2 ஓவர்டேக் பண்ணிரும், கிராஸ் பண்ணிரும். அப்படி என்னும்போது ஃபர்ஸ்ட் F2 கிரேட்டர் தென் F1 இருக்கு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா 0 to 5 செகண்ட் வரைக்கும் இருக்கு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து நல்லா ஆக்சலரேட் ஆகும் செகண்ட் பிளாக்கை விட அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து செகண்ட் 1 கிலோகிராம் வந்து நிறைய ஆக்சலரேட் ஆகுது 2 கிலோகிராம்னால. அதனால 2 கிலோகிராம் அப்போஸ் தி 1 கிலோகிராம்னு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆன் 1 கிலோகிராம் லெஃப்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிருக்கு. அதே வந்து டைம் கிரேட்டர் தென் 5 செகண்ட் வரும்போது F1 வந்து கிரேட்டர் தென் 10 ஆயிரும். அதனால செகண்ட் பிளாக்கு வந்து கிரேட்டர் ஆக்சலரேட் ஆகும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம. அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அப்படின்னு கிடையாது, ஆக்சுவலா இது அப்படின்னு சும்மா அப்படியே அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஃபர்ஸ்ட் 1 கிலோகிராம் வந்து செகண்ட் பிளாக் அப்போஸ் பண்ணோம். அது ஆக்ஷன் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் எக்ஸர்ட் பண்ணோம் 1 கிலோகிராம் மேல டுவர்ட்ஸ் ரைட் வந்துருது. அதனால ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A block is placed on an inclined plane whose angle theta can be varied as shown. Given mu is equal to 3/4 and mu k equal to 1/2. The angle at which block starts moving and the minimum acceleration of the block once it starts moving is dash என்றாங்க. ஆக்சுவலா வந்து எப்போ வந்து இது ஸ்டார்ட் மோஷன் வரும் பார்த்தீங்கன்னா இங்க mg sin θ ன்னு இருக்கும் இங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து இங்க mg cos θ perpendicular to the inclined plane mg cos θ இருக்கு. இங்க நார்மல் ரியாக்ஷன் இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அப் தி பிளேன் ஆக்ட் ஆகும். இப்போ வந்து mg cos θ வந்து mg sin θ இருக்கு இல்லையா? இந்த mg sin θ இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம். this is equal to limiting friction வரும்போது ready to slide ன்னு வரும். சரிங்களா? லிமிட்டிங் friction ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா mu into n ன்னு வரும். n-க்கு என்ன பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு mg cos θ. அதாவது பர்பெண்டிகுலர் டு இன்க்ளைன்ட் பிளேன் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுனால n ஈக்குவல் டு mg cos θ போட்டோம்னா அப்போ mg sin θ ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வரும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் mu into n பிளேஸ்ல mg cos θ அப்படின்னு எடுத்துங்க. இப்போ mg கேன்சல் பண்ணிருங்க. mu is equal to tan θ ன்னு வந்திருக்கு. அப்போ வந்து நல்லா பாத்தீங்கன்னா இங்க 3/4 இருக்கு இல்லைங்களா? அதாவது μs வந்து 3/4. இந்த μs போட்டுக்கணும். லிமிட்டிங் ரிலேஷனுக்கு μs போட்டுக்கணும். 3/4 போட்டு ஈக்குவல் டு tan θ ன்னு போடணும். tan θ 3/4னா θ ஈக்குவல் டு 37 டிகிரி. அப்படின்னா எய்தர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆர் தேர்ட் ஆப்ஷன் வரணும். அடுத்து என்ன கேக்குறாங்க பாருங்க. தி ஆங்கிள் அட் விச் பிளாக் ஸ்டார்ட்ஸ் மூவிங் அண்ட் மினிமம் ஆக்சலரேஷன் என்றார்.
தி ஆங்கிள் அட் விச் ஸ்டார்ட்ஸ் தான் 37 டிகிரி சொல்லியாச்சு, மினிமம் ஆக்சலரேஷன் சொல்றாங்க. இப்போ வந்து இது மோஷனுக்கு வரும்போது என்ன ஆயிரும்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்துடும். அப்போ கைனடிக் ஃப்ரிக்ஷன் லெஸ் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். அப்போ வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்றது ஈக்குவல் டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனா, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனா இருக்கு. ஆனா மூவ் ஆகும்போது கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்துடும். மூவ் ஆகும்போது கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்துடும். அப்படின்னா இந்த mg sin θ கிரேட்டர் தென் கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்துடும். அப்போ நெட் ஃபோர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா mg sin θ மைனஸ் நமக்கு என்ன வருது பாருங்க, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன் mu k mg cos θ தட் இஸ் ஈக்குவல் டு ma அப்படின்னு போட்டுட்டு இந்த மாஸை கேன்சல் பண்ணிக்கங்க. g காமன் எடுத்துருங்க. அப்போ a ஈக்குவல் டு g இன்டு sin θ மைனஸ் mu k cos θ அப்படின்னு வருது. இதுதான் ஆக்சலரேஷன் ஃபார்முலா. g 10ன்னு எடுத்துக்கலாம்ப்பா. g வந்து நம்ம 10ன்னு எடுத்துப்போம். இப்போ sin θ cos θ சப்ஸ்டிட் பண்ணோம். இப்போ வந்து sin 37 எவ்வளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/5. அதே மாதிரி cos 37 எவ்வளவு பார்த்தீங்கன்னா 4/5. tan 37 வந்து 3/4 அப்படின்னு வரும் நமக்கு. சரிங்களா? இது சப்ஸ்டிட் பண்ணுங்க. sin 37 வந்து 3/5 மைனஸ் mu k எவ்வளவு கொடுத்தாங்க பாருப்போம், 1/2 கொடுத்தாங்களா? ஸோ 1/2 போட்டு cos 37 வந்து 4/5 போட்டுங்க. இப்போ என்ன பண்ணலாம், இந்த 4ம் இந்த 2ம் கேன்சல் பண்ணிடுங்க. இங்க 2 இருக்கும். 3/5 மைனஸ் 2/5 வந்து 1/5 வருது. 10 இன்ட்டு 1/5 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது பாருங்க, 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வருது. ஸோ அப்போ ஆங்கிள் வந்து 37 டிகிரி 37 டிகிரியில் ஸ்டார்ட் டு ஸ்லைடு வருது. 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகும். ஸோ 44th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A block is projected upward on a rough inclined plane of 20 meter per second. Let t be the time in going up. Then t is equal to dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்போனா ஃபைனலா வந்து வெலாசிட்டி 0 வரும். இனிஷியல் வெலாசிட்டி u இருக்கு. ஓகேங்களா? அப்போ டைம் கேட்குறாங்க. இப்போ அப்போர்டு போகும்போது என்னென்ன ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும்னா mg sin θ ஃபோர்ஸ் டவுன் தி பிளேன் ஆக்ட் ஆகும். அடுத்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் டவுன் ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷன் வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். அப்போ நெட் ரிட்டார்டேஷன் ஃபோர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா mg sin θ அடுத்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் மியூ என் போட்டோம்னா n வந்து mg cos θ. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து மியூ mg cos θ. அதாவது n அப்போர்ட் எடுத்துங்க, mg cos θ டவுன்வர்ட் எடுத்துங்க, டவுன் தி பிளேன் எடுத்துங்க. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்னது, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு மியூ n ன்னு வரும். மியூ இன்டு n பிளேஸ்ல mg cos θ ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பர்பெண்டிகுலர் டு தி பிளேன் வந்து நோ மோஷன், ஸோ n ஈக்குவல் டு mg cos θ எடுத்தாச்சு. ஸோ இது வந்து ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் போட்டுருவோம் வச்சுங்க. அப்போ டிவைட் பை மாஸ்ன்னு போட்டுட்டோம்னா அது இஸ் ஈக்குவல், டிவைட் பை மாஸ் போட்டால் நமக்கு ஆக்சலரேஷன் கிடைக்குது. மாஸை காமனாக கேன்சல் பண்ணிருங்கப்பா. ஸோ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஜி காமனாக எடுத்துருங்க, சைன் θ பிளஸ் மியூ காஸ் θ அப்படின்னு போட்டுட்டோம். ஓகேங்களா? சரி. இப்போ ஜி வந்து 10ன்னு அப்ராக்சிமேட்டாக எடுத்துங்க. சைன் θ எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்க, 30 டிகிரி தானே சொல்லியிருக்காங்க. அப்போ சைன் 30 1/2 பிளஸ் மியூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்க, 1/√3 சொல்லியிருக்காங்க. ஸோ மியூ வந்து 1/√3 போட்டு காஸ் θ வந்து √3/2. இப்போ √3 கேன்சல் ஆயிடுச்சு. 1/2 பிளஸ் 1/2 என்ன வரும் பார்ப்போம், 1. ஸோ தட் 10. ஆக்சலரேஷன் வந்து நமக்கு 10ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆக்சலரேஷன் வந்து நமக்கு 10ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து டைம் டேக்கன் பார்க்கணும். v is equal to u plus 18 எடுத்துக்கலாம் இல்லையா? ஆக்சுவலாக இது வந்து ரிட்டார்டேஷன். அப்போ வந்து -10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் போட்டுக்கணும். v வந்து ஃபைனலாக 0 வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி 20 கொடுத்துருக்காங்க பாருங்க. இனிஷியல் வெலாசிட்டி 20 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மைனஸ் a வந்து 10 போட்டு இன்ட்டு டீன் போட்டுங்க. அப்போ 20 is equal to 10 into t வரும். ஸோ 0 கேன்சல் பண்ணால் t equal to 2 செகண்ட். 2 செகண்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ 45th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. A time varying force is applied on a block placed over a rough surface as shown in the figure. Let theta be the angle between net contact force on the block and the normal reaction. Then with the time theta will be கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன சொல்றாங்க பாருங்க, இங்கே theta be the angle between net contact force அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. கான்டாக்ட் ஃபோர்ஸ் அண்ட் நார்மல் ரியாக்ஷன். ஆக்சுவலாக வந்து இதுதான் ஒரு பிளாக் எடுத்துட்டீங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணலாம்னா ஃபோர்ஸ் இப்படி அப்ளை பண்ணுறோம். இங்கே நார்மல் ரியாக்ஷன் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. இங்கே நமக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த நெட் கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ், நார்மல் ரியாக்ஷன் ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ். இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான் நெட் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அவங்க சொல்றது ஆங்கிள் பிட்வீன் நெட் கான்டாக்ட் ஃபோர்ஸ், இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கும் நார்மல் ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்க. இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n² + f² வரும். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் வருது. இந்த எஃப் ஈக்குவல் டு, அதாவது இந்த ஃபோர்ஸ் வந்து நமக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, அதாவது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இருக்கிற வரைக்கும் அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸாக இருக்கும், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனாக இருக்கும். அப்போ இந்த ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ண அதாவது ஃபோர்ஸை வந்து நம்ம கேபிட்டல் எஃப்ஐ இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தால் என்ன ஆகும்னா, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்.
அதனால ரியாக்ஷன் அதாவது ரிசல்டன்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்படி ஆயிட்டு இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு இங்க ஃபார்முலா தீட்டா இருக்கு இல்லையா, tan θ இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு tan θக்கு வந்து ஆப்போசிட் ஃபிரிக்ஷன் பை நார்மல் ரியாக்ஷன். அப்போ ஃபிரிக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஜீரோல இருந்து லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 லெஸ் தேன் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். அப்போ ஃபிரிக்ஷன் வந்து ஜீரோல இருந்து லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் தீட்டா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்ளைட் ஈக்குவல் டு ஃபிரிக்ஷன் வந்து லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் ரீச் ஆயிருச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு அடுத்து ஃபிரிக்ஷன் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அடுத்து நார்மல் ரியாக்ஷனும் கான்ஸ்டன்ட்னு வந்துடும். அதனால வந்து tan θ ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா, ஃபிரிக்ஷன் பை நார்மல் ரியாக்ஷன் தானே, ரெண்டுமே கான்ஸ்டன்ட். லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபிரிக்ஷன் கூடாது. ஸோ அப்போ கான்ஸ்டன்டாவே இருந்துரும், தீட்டா வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் தீட்டா வந்து இன்க்ரீஸ் ஆகும், அடுத்து வந்து என்ன ஆயிரும், கான்ஸ்டன்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்க்ரீசஸ் டு a maximum value, say theta max, and then becomes constant. ஓகேங்களா? ஸோ 46th கொஸ்டின் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 47. In the figure, two blocks are given, velocities as shown. The lower block is very long. Find velocities of both the blocks when relative motion between them is ceased. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து m கிடையாது, mu, coefficient of friction வந்து 0.5 கொடுத்துருக்காங்க. இங்க ஸ்மூத் கொடுத்துருக்காங்க. ரிலேட்டிவ் மோஷன் சீஸ்டுனா ரெண்டு பிளாக்கும் வெலாசிட்டி சேமா வந்துடும். அப்போ பாருங்க இது 1 கிலோகிராம் பிளாக் கரெக்டுங்களா, இது 1 கிலோகிராம் பிளாக்கு, இது 1 கிலோகிராம் பிளாக்னு இருக்கு. அடுத்து வந்து 2 கிலோகிராம் பிளாக்னு இருக்கு, 2 கிலோகிராம் பிளாக். இப்போ 1 கிலோகிராம் பிளாக் இனிஷியல் வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் பிளாக் u1 எடுத்துட்டு அது 7 மீட்டர் பர் செகண்ட் எடுத்துங்க. நம்ம பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல பாசிட்டிவ் எடுத்துக்கலாம், நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். 2 கிலோகிராம் பிளாக் பாருங்க இனிஷியல் வெலாசிட்டி வந்து எவ்வளவு இருக்குன்னா -2 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு. ஓகேங்களா? சரி, நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்குங்களா, மைனஸ்னு போட்டுட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபிரிக்ஷன் எப்படி ஆக்ட் ஆகும்னா 2 கிலோகிராம் வந்து 1 கிலோகிராம் மோஷன் அப்போஸ் பண்ணும், 1 கிலோகிராம் வந்து 2 கிலோகிராம் மோஷன் அப்போஸ் பண்ணும் அப்படின்னு இருக்கும். ஓகே, அப்போ வந்து 2 கிலோகிராம் 1 கிலோகிராம் அப்போஸ் பண்ணும்போது ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது பாருங்க, 1 கிலோகிராம் மேல டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஆக்ட் ஆகுது. அப்போ அது ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் 2 கிலோகிராம் மேல ஆக்ட் ஆகும். 1 கிலோகிராம் வந்து 2 கிலோகிராம் மேல எக்ஸர்ட் பண்ணும்போது அந்த ஃபிரிக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் ரைட் ஆகும், இப்படி ஆக்ட் ஆகும். இந்த ரெண்டு ஃபிரிக்ஷனும் ஈக்குவலா இருக்கும். இங்க வந்து நார்மல் ரியாக்ஷன் n எடுத்துட்டு இங்க mg அப்படின்னு போட்டுட்டோம்னா இப்போ ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, mu இன்ட்டு n, n ஈக்குவல் டு mg அப்படிதானே, mg, m வந்து எவ்வளவு mu போட்டு m வந்து 1 கிலோகிராம் இன்ட்டு g போட்டுருங்க, g வந்து 10ன்னு போட்டோம்னா mu எவ்வளவு கொடுத்துருக்காங்க 0.5 கொடுத்துருக்காங்க, 1/2 இன்ட்டு 10 போட்டோம்னா நமக்கு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து என்ன கிடைக்குது 5, ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து 5ன்னு கிடைக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி ஆக்சலரேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாடி செகண்ட் பாடி நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாடி பார்த்தீங்கன்னா என்ன வருது பாருங்க, ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் டைரக்ஷன் தானே ஆக்சலரேஷன் இருக்கும். அப்போ ஆக்சலரேஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஆக்சலரேஷன் ஈக்குவல் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் பை மாஸ் 5/1 வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம லெஃப்ட் சைட்ல இருக்குனால ஆக்சலரேஷன் 1 எவ்வளவு எடுத்துக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் பாடிக்கு ஆக்சலரேஷன் -5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி செகண்ட் பிளாக் ஃபோர்ஸ் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்குனால ஆக்சலரேஷன் வந்து பாசிட்டிவ் எடுத்துக்கிறோம். செகண்ட் பிளாக் ஃபோர்ஸ் பை மாஸ்னு போடணும். ஃபோர்ஸ் எவ்வளவு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்சலரேட் பண்ணது 5ன்னு போட்டு மாஸ் 2ன்னு போட்டோம்னா அப்போ +2.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வருது. இப்போ நமக்கு நோ ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் தெம் இஸ் சீஸ்டு தானே சொல்லியிருக்காங்க. அப்படி வரும்போது அப்படின்னா ரெண்டு பாடிக்குமே வெலாசிட்டி ஈக்குவலா இருந்துச்சுன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி 0 வந்துடும், ஃபைனலா வெலாசிட்டி 0 வரணும். வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா, u + at தானே. ஃபர்ஸ்ட் பாடிக்கு u1 + a1 t போட்டுக்கலாம், செகண்ட் பாடிக்கு u2 + a2 × t போட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாடியோட இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு பாருப்பா 7, ஆக்சலரேஷன் பாருப்பா -5, ஸோ -5 × t இஸ் ஈக்குவல் டு செகண்ட் பாடிக்கு இனிஷியல் வெலாசிட்டி பாருப்பா -2, அடுத்து ஆக்சலரேஷன் பாருங்க 2.5 + 2.5 × t அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த -2 இந்த பக்கம் வந்தா 7 - 2 வந்து 5 வந்தது. இந்த -5t அந்த பக்கம் போச்சுன்னா -5t + 2.5t வந்து எவ்வளவு வருது பாருங்க 7.5t அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. இந்த 2 இங்க வரும்போது -2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2ம் 7 கூட்டினா நமக்கு 9 வந்துடும். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம் 9ன்னு போட்டுருக்கணும். ஓகேங்களா? 7 + அதாவது -2 லெஃப்ட் சைட்ல வந்துச்சுன்னா பிளஸ் ஆயிரும். ஸோ தட் 7 + 2 வந்து என்ன வருது பாத்தீங்கன்னா 9 வருது. 7 + 2 9 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 9 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க ஆன்சர் 7.5t. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. t இஸ் ஈக்குவல் டு 9 டிவைட் பை 7.5 தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம 1.2 போட்டுக்கலாம். இப்போ வெலாசிட்டி என்னன்னா v1 இஸ் ஈக்குவல் டு u1 + a1 t கூட போட்டுங்க. டைம் வந்து தான் 1.2 செகண்ட் தெரிஞ்சு இல்லையா, அந்த 1.2 செகண்ட்ல தான் காமனா ரிலேட்டிவ் மோஷன் இருக்காது. அப்போ அந்த டைம்ல வெலாசிட்டி u1 எவ்வளவு வந்திருக்கு 7 வந்திருக்கு, மைனஸ் ஆக்சலரேஷன் a1 வந்து 5 × 1.2 போட்டுக்கலாம். 5 × 1.2 எவ்வளவு வரும் 6 வரும். ஸோ 7 - 6 இஸ் ஈக்குவல் எவ்வளவு போறது 1 மீட்டர் பர் செகண்ட். நமக்கு ஆன்சர் பாசிட்டிவ்ல வந்திருக்கா நெகட்டிவ்ல வந்திருக்கா, பாசிட்டிவ்ல தானே வந்திருக்கு. பாசிட்டிவ்னா ரைட் அப்படின்னா ரைட் டைரக்ஷன்.
ஸோ 47th கொஸ்டினுக்கு 1 மீட்டர் பர் செகண்ட் டுவர்ட்ஸ் ரைட்டை பாசிட்டிவ் எடுத்திருக்கோம், நமக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவ் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. In the figure shown, acceleration of the block is dash ன்னு கேட்டிருக்காங்க. acceleration of the block ன்னு கேட்டிருக்காங்க, கவனிங்க. இப்போ இந்த 40 ரூட் 2 ஆக்ட் ஆகுதுல, இதை ரிசால்வ் பண்ணலாம் ரெண்டு காம்பனண்டா. அப்போ 40 ரூட் 2 இன்ட்டு நமக்கு என்ன வரும், cos 45 வரும். cos 45 கேன்சல் பண்ணால் 1/√2 √2 கேன்சல். ஸோ தட் எக்ஸ் டைரக்ஷனில் நமக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் வந்திருக்குன்னா 40 நியூட்டன் வந்திருக்கு. இதே மாதிரி ஒய் டைரக்ஷனில் இதை ரிசால்வ் பண்ணும்போது என்ன வரும் சொல்லுங்க, 40 ரூட் 2 இன்ட்டு சைன் 45. சைன் 45 1/√2. இந்த √2 கேன்சல் பண்ணால் ஒய் டைரக்ஷனில் 40 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. அடுத்து நார்மல் ரியாக்ஷன் ஒன்று ஆக்ட் ஆகும். இந்த பக்கம் வந்து ஒரு mg cos θ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து டவுன் தி பிளேன் வந்து mg sin θ ஆக்ட் ஆகும். அதாவது mg வந்து டவுன் தி பிளேன் ரிசால்வ் பண்றோம், mg காஸ்ட் அப்படி ரிசால்வ் பண்றோம். சரி, இப்போ mg sin θ எவ்வளோன்னு பார்க்கலாம். நம்ம mg sin θ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, m வந்து எவ்வளோ கொடுத்தாங்க, 10 இன்ட்டு g ஒரு 10, θ வந்து θ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி. அப்போ 60னா sin 60 √3/2. இதை சால்வ் பண்ண எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா நமக்கு 50 √3. அப்போ 50 √3 என்றது இந்த mg sin θ வந்து எவ்வளோ வந்திருக்கு, 50 √3ன்னு வந்திருக்கு. 50 √3 கிரேட்டர் தென் இந்த 40ன்னு வந்திருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்படி என்னும்போது இது டவுன் தி பிளேன் தான் மூவ் ஆகணும். அது இல்லாமல் நம்ம லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். அது ஃபர்ஸ்ட் நார்மல் ரியாக்ஷன் பிளஸ் 40. அப் தி பிளேன் வந்து நார்மல் ரியாக்ஷன் இந்த 40 ஆக்ட் ஆகுது. டவுன் தி பிளேன் mg காஸ்ட் ஆக்ட் ஆகுது. பர்பெண்டிகுலர் தி பிளேன் நோ மோஷன்னால n plus 40 is equal to mg காஸ்ட் போட்டுக்கலாமா. m எவ்வளோ 10 இன்ட்டு g ஒரு 10, cos 60 வந்து ஒரு 1/2. இதை சால்வ் பண்ணால் இங்கே வந்து 5 வந்துட்டு 50 வருதா. அப்போ n is equal to 10ன்னு வருது. n equal to 10. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ வருது பாருங்க. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்து μn. மியூ வந்து நம்ம மோஷன்ல இருக்கிற மாதிரி எடுத்தோம்னா 0.4 இன்ட்டு நமக்கு என்ன வருது பாருங்க, n வந்து 10ன்னு வருது. ஸோ தட் 4 நியூட்டன் வருது. ஓகேங்களா? இதே ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா என்ன வந்துடும், 0.5 இன்ட்டு 10 போட்டிருப்போம். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் என்ன வந்திருக்குன்னா மியூஎல் இன்ட்டு n போட்டிருப்போம். மியூஎல் வந்து 0.5 இன்ட்டு n 10 போட்டால் 5 நியூட்டன் வருது. ஆனால் வந்து நமக்கு அப் தி பிளேன் 40 நியூட்டன் இருக்கு, டவுன் தி பிளேன் 50 √3 கிரேட்டர் தென் 5 வருது. அப்படின்னா வந்து இந்த டவுன் தி பிளேன் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து கிரேட்டர் தென் அப் தி ஃபோர்ஸ் 40 நியூட்டன் இருக்கிறதுனால இது மோஷன்ல இருக்கும். அதனால கைனடிக் ஃப்ரிக்ஷன் தான் இருக்கும்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டவுன் தி பிளேன் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பாருங்க, mg sin θ அது ஒரு 50 √3 ஆக்ட் ஆகுது. அப் தி பிளேன் அப்போர்ட் ஃபோர்ஸ் ஒரு 40 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. அடுத்து அப் தி பிளேன் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அது ஒரு 4 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. கரெக்டுங்களா? சரி, இப்போ நமக்கு ஆக்சலரேஷன் வந்து டவுன் தி பிளேன் தானே இருக்கும். அப்போ ஆக்சலரேஷன் வந்து நம்ம டவுன் தி பிளேன் போட்டுக்கலாம். அப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். அப்போ 50 √3 minus 40 minus 4 divided by mass வந்து எவ்வளோ 10 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சால்வ் பண்ணலாம் நம்ம. இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வருது பாருங்க, 50யும் இந்த இதெல்லாம் சால்வ் பண்ணோம்னா 50 பை இது கேன்சல் பண்ணால் 5 √3 இருக்கும். 40 ஒரு 4னா அது ஒரு -4.4ன்னு இருக்கு. கரெக்டுங்களா? 44 10ல பண்ணா இந்த ஆன்சர் வருது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து எந்த ஆப்ஷன்லையும் கொடுக்கல. அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 48th கொஸ்டினுக்கு வந்து none of these அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ ஆன்சர் என்ன, 5 √3 minus 4.4 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வரும். இல்லைன்னா இந்த ஆன்சர் வரணும். இந்த மாதிரி ஆன்சர் எந்த இதுலையும் கொடுக்கல. ஸோ அதனால 4th ஆப்ஷன் எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. In the diagram shown in figure, both pulleys and strings are massless. The acceleration of 2 kg block is dash. இதுதான் 2 kg block. ஓகேங்களா? இந்த 2 kg block ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. இப்போ இங்கே ஃபோர்ஸ் வந்து எஃப் தான், இங்கே மாஸ் வந்து 0, மாஸ் ஆஃப் தி புள்ளி 0, இங்கே மாஸ் ஆஃப் தி புள்ளி 0ன்றதுனால நெட் ஃபோர்ஸ் ஆன் தி புள்ளி என்ன வரும், மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் தானே வரும். மாஸ் 0னால நெட் ஃபோர்ஸ் 0 வரும். அப்போ நெட் ஃபோர்ஸ் 0னா இந்த புள்ளியில் இங்கே டென்ஷன் ஆக்ட் ஆகலாம். இங்கே டென்ஷன் இந்த டென்ஷன் டி இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு டென்ஷன் இந்த ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணும். அப்போ 2t ஈக்குவல் டு எஃப்னு வந்து 100 வரும். அதனால டி ஈக்குவல் டு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 50 நியூட்டன் வருது. அப்போ இந்த புள்ளி இந்த ஸ்ட்ரிங் இந்த ரெண்டு புள்ளியை கனெக்ட் பண்ற ஸ்ட்ரிங்ல இருக்கிற டென்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த டென்ஷன் வந்து 50 நியூட்டன் இருக்கும். அடுத்து செகண்ட் புள்ளியில இங்க ஸ்ட்ரிங் இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து டென்ஷன் வந்து டி டேஷ், இது டி டேஷ்னு போட்டுங்க. இப்போ இந்த செகண்ட் புள்ளியில இருக்கிறது பாத்தீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு 2t டேஷ்னு வரணும். ஏன்னா வந்து செகண்ட் புள்ளிக்கு மாஸ் 0, நெட் ஃபோர்ஸ் 0. அப்போ டி டேஷ் ஈக்குவல் என்ன வருது, t/2 வருது. டி தான் 15 தெரியும் இல்லையா, 50/2 வந்து நமக்கு என்ன வருதுன்னா டி டேஷ் ஈக்குவல் டு 25 நியூட்டன். அப்படின்னா 2 kg கனெக்ட் பண்ண ஸ்ட்ரிங்ல டென்ஷன் வந்து டி டேஷ் வந்து 25 நியூட்டன் இருக்கு. ஒரு mg 2g டவுன்லோட் ஆக்ட் ஆகுது. அப்போ டென்ஷன் டி டேஷ் வந்து அப்படி மேலே போட்டுக்கலாம். அப்போ இந்த 2 × g 10 20 கீழே ஆக்ட் ஆகுது. அப்படின்னா ஆக்சலரேஷன் அப்போடு தான் இருக்கு. ஏன்னா டென்ஷன் தான் கிரேட்டரா இருக்கு, 25 நியூட்டன். ஸோ அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து டி டேஷ் மைனஸ் m2 2 × g இஸ் ஈக்குவல் டு ma 2 × a செகண்ட் 2 kg பிளாக் போட்டோம். டி டேஷ் வந்து 25,
மைனஸ் இது 20 இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு ஏ இருக்கு. 25 மைனஸ் 25 தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏ. ஓகேங்களா, 2 இன்ட்டு ஏ. 2வும் 5வும் கேன்சல் பண்ணோம். ஏ ஈக்குவல் டு 2.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இது எல்லாமே நம்ம பாசிட்டிவ்ல தான் நம்ம எடுத்திருக்கோம். அஸ்யூம் பண்ணது பாசிட்டிவ். ஸோ ஆன்சர் வந்து பாசிட்டிவ். ஸோ தட் அப்வோர்டுன்றது கரெக்டான ஆன்சர். 49th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து பாருங்க, a frame is rotating in a circle with varying speed v equal to t minus 4 where t is in second and an object is viewed from this frame. The pseudo force is dash. pseudo force என்னும்போது இங்கே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ பார்ட்டிகல் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கிறதுனால இங்கே வெலாசிட்டி வேரியபிளா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா டான்ஜென்டியல் ஆக்சலரேஷன் ஒன்று இருக்கும். அடுத்து வெலாசிட்டி இருந்துச்சுன்னா சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் இருக்கும். அப்போ ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு டான்ஜென்டியல் ஆக்சலரேஷன் சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷனும் பர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் ஏடி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா காஸ் தீட்டா 0 வந்துடும் 90 டிகிரினால. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஆக்சலரேஷன் டான்ஜென்டியல் ஆக்சலரேஷன் இந்த வெலாசிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். v equal to t minus 4 கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். டிஃபரன்ஷியேட் பண்ணா டான்ஜென்டியல் ஆக்சலரேஷன் கிடைக்கும். 2t டிஃபரன்ஷியேட் பண்ணா 2, 4 வந்து 0. அப்போ இது வந்து டான்ஜென்டியல் ஆக்சலரேஷன். அடுத்து வந்து நமக்கு சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் வந்து v ஸ்கொயர் பை r. ஓகேங்களா, v ஸ்கொயர் பை r அப்படின்னு வருது. இப்போ வெலாசிட்டி மினிமமா இருந்தா சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் 0 இருக்கும். அப்போ வெலாசிட்டி மினிமமா இருக்குன்னா வெலாசிட்டி 2t minus 4 வந்து 0 போட்டோம்னா அப்போ 2t equal to 4 னு வருது. t equal to 2 செகண்ட். ஸோ at t equal to 2 செகண்ட்ல வெலாசிட்டி 0வா இருக்கும். அப்போ வெலாசிட்டி 0வா இருந்துச்சுன்னா சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் 0. அப்படின்னா ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் என்ன வந்துடும்? சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் 0னா ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் ஒன்லி டான்ஜென்டியல் ஆக்சலரேஷன் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டா டான்ஜென்டியல் ஆக்சலரேஷன் வரும். டான்ஜென்டியல் ஆக்சலரேஷன் எவ்வளவு இருக்கு? 2னு இருக்கு. அப்படின்னா நமக்கு மினிமம் கண்டிஷன் எப்போ வருதுன்னா வெலாசிட்டி மினிமமா இருக்கிறது டைம் t equal 2 செகண்ட். டைம் t equal to 2 செகண்ட்ல தான் மினிமம் ஆக்சலரேஷன் வரும். அந்த டைம்ல இருக்கிற ஆக்சலரேஷன் 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ தட் திஸ் ஆக்சலரேஷன் இஸ் மினிமம். அதான் ஃபோர்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. தவிர ஆக்சலரேஷன் மினிமம் தெரிஞ்சு போச்சு நமக்கு. இந்த மினிமம் ஆக்சலரேஷன் வந்து 2 செகண்ட்ல வந்திருக்கு. அப்போ ஆக்சலரேஷன் வந்து மினிமமா இருந்தா ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? மினிமமா இருக்கும். இதெல்லாம் எப்போ வருதுன்னா வெலாசிட்டி 0 இருக்கும்போது. வெலாசிட்டி எப்போ 0? டைம் t equal 2 செகண்ட். அப்போ இஸ் மினிமம் அட் டைம் t equal to 2 செகண்ட்.